வணக்கம் வியூவர்ஸ். இப்போ வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கான உணவுகளை வந்து பார்க்கலாம். கருமுட்டை வளர்றது வந்து மாதவிடாய் முடிஞ்சு 3 to 14 டேஸ் வரைக்கும் வந்து கருமுட்டை வளர்ச்சி இருக்கும். இது வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருமுட்டை வளர்ச்சி அப்போ என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எள்ளுருண்டை எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து உளுத்தங்களியை வந்து நல்லா கருப்பு உளுந்தில் செஞ்ச உளுத்தங்களியை வந்து நல்லெண்ணெயோடு சேர்த்து எடுத்துக்கணும். அடுத்தது பச்சைப்பயிறு இல்லைனா வந்து கொண்டக்கடலை இதை வந்து நல்லா முளைக்கட்டி அதை வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. கருமுட்டை வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் இதெல்லாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீட்ஸில் சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லைனா வால்நட்டு, முந்திரி, பாதாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குட் ஃபேட் இருக்குது. வால்நட்டில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து நான் கருமுட்டை வளர்கிறப்போ அங்கே ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கம்மிப்படுத்தக்கூடியது. அடுத்ததாக வந்து பிரேசில் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரேசில் நட்ஸில் வந்து செலினியம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த செலினியம் வந்து நம்ம கருமுட்டை வளர்ச்சியில் டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆகிறதுக்கும் டிஎன்ஏல ஏதாவது டேமேஜ் இருந்துச்சா அந்த செலினியம் வந்து அதை சரி பண்ணும். பழங்களில் பார்த்தீங்கன்னா அவகோடா எடுத்துக்கலாம். அவகோடாவில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு வந்து அவகோடா ரொம்ப முக்கியமானது. நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் பெர்ரி வகை பழங்கள், ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரிஸ், ராஸ்பெர்ரி இதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். பிசிஓடி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டையை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஒரு வார்ம் வாட்டரில் போட்டு டெய்லி குடிக்கலாம். மாதவிடாய் முடிஞ்ச இந்த 3 to 14 டேஸ் வந்து குடிச்சிட்டு வரணும். இதனால் அவங்களோட ஓவரி வந்து நல்லா வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வந்து குறையும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.